துவக்க உரை தருவதற்கு கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய மௌலானா மௌலவி சுல்தான் பாக்கவி ஹசரத் கிபிலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في شأن حبيبه تشريفا وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا حبيبنا مولانا محمد وعلى آله وسلم. கணியத்திற்குரிய அஹ்ல் பைத்துகளே, உலமா பெருமக்களே, குலஃபாக்களே, மாணவ நண்பர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய நிஅமத், அவன் நம் அனைவரையும் அவனுடைய நேசராகி ஹஜ்ரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் அதன் மூலம் நாம் அடைய வேண்டிய அனைத்து நற்பெயர்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, நான் ஒரு ஜியாரத்துக்கு வந்த இடத்துல இந்த மஜ்லிஸில் கலந்துக்க வேண்டியதாக போச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நல்லோர்கள் சொல்லுவாங்க, அல்சினத்துல் அவுலியாயி அக்லாமுல் ஹக்கு சுயூஃபுர் ரஹ்மான் லிசானுல் வலியி சைஃபுர் ரஹ்மான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வாசகங்கள் இருக்குது. அதாவது நல்லோர்கள் நாதாக்கள் ஒரு காலத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அல்லாஹ் தஆலா அதை என்ன செஞ்சிருவாங்க, எழுதி அதை அவ்வாறே நல்ல முறையில் நடப்பதற்கு உள்ள ஒரு காலத்தை ஏற்படுத்துவான். லவ் அக்ஸம அலல்லாஹில் அபர்ரான்னு சொல்லுவாங்க ஹதீஸ் ஷரீஃபில். அந்த அடிப்படையில் நல்லோர்கள் சாலிஹீன்கள் ஒரு காலத்தில் அவங்க கண்ட கனவு பிற்காலத்தில் அது நினைவாக மாறும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு வித்தை. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் யுத்தத்திலே ஒரு பெரும் பாறைக்கல்லை உடைக்கும் பொழுது உடைத்தவுடன் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி உடைத்த பிறகு சொன்னார்கள், உஅதீது மஃபாத்திஹ ஷாம், எனக்கு ஷாமு பிரதேசத்தினுடைய சாவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறன அப்படின்னாங்க. அன்னைக்கு பல பேர் வயிற்றில் கல்லை கட்டி இருக்கிறாங்க, யாரும் சாப்பிடல. பெரும் அளவுக்கு சஹாபாக்கள் இல்லாததுனால தான் கந்தக்கு கொலியே தோன்றாங்க. இந்த எதிரிகள் உள்ளே வந்துட்டா மதீனா தாங்காதுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. பசியும் பட்டினியுமாக இருந்து ஒரு கல்லை உடைக்க இயலாமல் போய் இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை உடைக்கிறாங்க. அந்த டைமில் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு ஷாமினுடைய திறவுகோள்கள் தரப்பட்டிருக்கிறாங்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு முன்னறிவிப்பு செய்வதோடு தன்னுடைய சீடர்களுக்கு கனவு காணவும் நல்லவைகளை நாடவும் ஆசைப்படவும் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே சுன்னத்து சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மாணவர்கள்ட்ட கேட்டாங்க, தமன்னவ், நீங்கள் என்னென்ன ஆசை வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, அத்தமன்னா அன் லவ் ஃபி ஹாதிஹி தார், இந்த ரூம் முழுவதும் ஐயக்கூட ரஹபன் ஃபஉன்ஃபிகுஹு ஃபீ சபீலில்லாஹ், இந்த அறை முழுவதும் தங்கம் இருந்தால் அந்த தங்கத்தை நான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வேன் என்று நான் ஆசைப்படுறேன். வேறொரு சீடர் சொன்னாங்க, இங்கே ஜபர்ஜத் மாணிக்கங்களும் மரகதங்களும் இருந்தால் நான் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வேன். அதுக்கு பிறகு அவங்களுடைய மாணவர்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, அத்தமன்னா அன் தம்தலிய ஹாதிஹி தார், இந்த அறை முழுவதும் மிஸ்ல அபி உபைதத்தில் ஜர்ராஹ்,
செய்தனா அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹுவை போன்று, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுவை போன்ற பெரும் பெரும் நல்ல மக்கள் இந்த அறை முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும். ஃபஅஸ்தஅமிலுஹும் ஃபீ சபீலில்லாஹ் ஃபஅஸ்தஈனு பிஹிம் அலா தீனில்லாஹ். அல்லாஹ்வின் பாதையிலே நான் அவர்களை பயன்படுத்தி கொள்ள நான் ஆசைப்படுறேன். அப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. அது போன்று நம்முடைய மதரசா யாருடைய பேர் நிலை நிற்கிறதோ, செய்தனா சையது முகமது ஆமிர் கலீமி ஷானூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவங்க எந்த நேரத்திலையும் அவங்களுடைய ஷேக்கை மறக்க மாட்டாங்க. எல்லா பயத்திலையும் அவங்களுடைய கடைசி மக்கத்தாயில அவங்களுடைய பேர் வந்துடும். நூருல் மஷாயிக் சையது நூரி ஷா ரலியல்லாஹு அவங்க பேர். அவங்க சின்ன வயசுல 1950 நூருல் மஷாயிக் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் டெல்லிக்கு போனாங்க. தாதா நிசாமுதீன் மஹபூப இலாஹி ரலியல்லாஹு அன்ஹு கனவுல பார்த்துட்டு அவங்கள வாரி அணைக்கிற மாதிரி ஒரு கனவு பார்த்த பிறகு டெல்லிக்கு போனாங்க. போன நேரத்தில் அங்கே அன்றைய காலத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாதை சந்திக்க வேண்டிய ஒரு தருணம் ஏற்பட்டுச்சு. இப்போ அபுல் கலாம் ஆசாத்துட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறார், ஹமாரே ஜுனூப் கே बहुत बड़े पीर साहिब हैं, இந்த தென்னிந்தியாவில் பெரிய பீர் சாஹிப். அப்போ அவர் சொல்றாரு விளையாட்டு, அவர் பார்த்த அந்த காலத்தில் உள்ள சில தவறான ஷேகுமார்களை பார்த்த உடனே சொல்றாரு, ये पीरी मुरीदों के जो तिजारत है वो बहुत बड़ा है. அதாவது பீரி முரீது ஷேக் முரீதுகளை வச்சு வியாபாரம் பண்ணி ரொம்ப தோக்கா கொடுக்குறாங்க, மக்கள் எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு அவர் சொல்றாரு. சொன்ன நேரத்தில் நூருல் மஷாயிக் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர் உட்கார வச்சு பீர் கவுன் ஹை முரீத் கவுன் ஹை அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் விளக்குன பிறகு அவர் விளங்கிட்டார், இது ஒரு சாதாரண பீரி முரீது இல்லை, இவங்க வந்து பாயே ஹுவே புசுருக்கு, இவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு விளங்கிட்டு, ஆப்பு நான் எப்படி நினைச்சேன்னா அந்த மாதிரி ஆள் இல்லை நீங்கன்னு அவர் ஒத்துக்கிட்டார். அந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்க சொன்னாங்க, நான் வந்து எங்கள் ஊரில் மதரசா மாணவர்களை உருவாக்குறேன், அதோட அந்த மாணவர்கள் யார்கிட்டையும் கையேந்தாத அளவுக்கு பேனியாஸாக தன்னுடைய வேலையை அவர்களே செய்து கொள்ளும் விதமாக இருப்பதற்காக நான் பாலிடெக்னிக் ஆரம்பிக்கணும், அது போன்று கைத்தொழில்கள் நான் தொடங்கணும், என்னுடைய வீட்டு பக்கத்திலே ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், இப்படி பலவிதமான ஆசைகளை சொல்றாங்க. சொல்லி இதுக்கெல்லாம் எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து நீங்க அனுமதி வாங்கித்தாங்க. அவர் அபுல் கலாம் ஆசாது அதுக்கு பிறகு உள்ள காலங்களில் மிகவும் உதவியாக இருந்தார். அந்த டைமில் ஹைதராபாத்தில் போலீஸ் ஆக்டெல்லாம் நடந்துட்டு இருந்த நேரம் ரொம்ப உதவிகரமாக இருந்தார். அப்படி தான் இன்றைக்கும் ஹைதராபாத்தில் நூரி மஸ்கனில் நூரி இண்டஸ்ட்ரி, அதுபோல் ஜாமியா நூரியா, இலாஹியா நூரியா, நூரியா அரபிக் காலேஜ், ஜூனியர் காலேஜ் இதெல்லாம் தொடங்கினது அவருடைய அந்த சப்போர்ட்டில் தான் தொடங்கினாங்க. அப்போ சர்க்கார் சொல்லுவாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த முயற்சி இனி ஒரு 100 வருடமாவது அல்லாஹ் தஆலா அதை நிலைநிறுத்துவான். அப்படி அவங்க சொன்ன வார்த்தையினுடைய பலனை நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய அவங்களுடைய கலீஃபாக்கள் எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில், கர்நாடகாவில், அது போன்று ஹைதராபாத்து சமஸ்தானம் பிரிஞ்ச பிறகு பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள், அவ்வாறு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நூருல் மஷாயிக் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மாணவர்கள் ஹலீஃபாக்கள் இரு கல்வியையும் ஒரு சேர கொண்டு செல்லக்கூடிய, யாரின் பக்கமும் தேவையாகாத அளவு சத்தியத்தை சொல்வதற்கு உண்டான தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய இரு கல்வி திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கிறாங்க. அது அல்லாஹ் தஆலா உன்னுடைய வலிமார்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அல்லாஹ் தஆலா நினைவு வைத்து அதை கட்டாயம் நிறைவேற்றுவான் என்பதற்குள்ள அடையாளம். அதனாலதான் நூருல் மஷாயிக் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் 1967 வாக்கில் பாக்கியாத்து சாலிஹாத்துக்கு போறாங்க. அங்கே பாக்கியாத்து சாலிஹாத்தில் ஒரு பழைய ஒரு சப்பாஷ் நாம ஒரு வாழ்த்து மடல் கிடைச்சிச்சு. அந்த காலத்தில் ஷேக் ஹசன் ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, பக்தியாரி ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி எல்லாம் உள்ள காலம் பாக்கியாத்தில். அப்போ அங்கே அந்த சனதில் எழுதியிருக்கிறாங்க, உங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டர் கஃபே ஜாமே ஷரியத், ஒரு கையில வந்து ஷரியத்தினுடைய பானத்தை வைத்திருக்கிறீர்கள். தர் கஃபே சனதானி இஷ்க்,
இன்னொரு பக்கத்தில் நீங்கள் ஆஷிகீன்களை வார்த்தெடுக்கிறீங்க. உங்கள் மதரசாலையே ஒரே நேரத்தில் ஆலிம்களும் உருவாகிறார்கள், துஜார்களும் உருவாகிறார்கள், உம்மால்களும் உருவாகிறார்கள், நல்ல தொழிற்கல்வி கற்றோர்களும் உருவாகுகிறார்கள். இது எல்லாராலையும் முடியாத ஒரு காரியம். நீங்கள் செய்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உலமாக்களையும் உமராக்களையும் நீங்கள் ஒன்று சேர்த்து இந்த செய்யக்கூடிய இந்த பணி மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்குதுன்னு அந்த வாழ்த்து மடலில் எழுதியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு நம்முடைய முன்னோர்களான நல்லோர்கள் காட்டி தந்த பாதை, உயர்தரமான ஞானம், தேவையான களப்பற்ற இஷ்கு மஹப்பத்து, அதோடு நல்ல தேர்ச்சி பெற்ற இல்மு, அதோடு யாரிடமும் கையேந்தாமல் நம்முடைய காரியங்களை செய்வதற்குண்டான பயிற்சிகளை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய முன்னோர்களான நாதாக்களினுடைய ஃபைலான்களை நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் தந்தருள்வானாக. அவர்கள் வருசத்திலேயும் இந்த காட்சிகளை எல்லாம் கண்டு சந்தோஷப்படக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அவர்களுடைய ஃபைலானை நாம் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் நம்முடைய ஆன்மாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் பெறக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆமீன் பிஜாஹி சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக் அல்லாஹு ஹைரன் அஹ்சனல் ஜஸா. மௌலானா மௌலவி அவர்களுக்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் வழங்கி அருள் புரிவானாக. உஸ்தாத் அவர்களுடைய யூடியூப் வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும். மௌலானா மௌலவி சுல்தான் பாக்கவி ஹஸ்ரத் கிப்லா அவர்கள் இந்த மதரசாவில் முன்னாள் பணியாற்றிய ஷஹீத் மர்ஹூம் ஃபஸ்லுல்லா பாக்கவி உஸ்தாத் கிப்லா அவர்களுடைய பாசத்திற்குரிய அருமை தோழர். அவர்களின் மூலமாகத்தான் இவர்களுடைய அறிமுகம் இந்த மதரசாவின் மூலமாக எங்களுக்கு கிடைத்தது. நிகழ்ச்சி என்று சொல்லணுமேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இன்னமல் அமாலு பின்னியாத் என்பதை அல்லாஹ் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். காரணம், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைப்பதற்கு உஸ்தாத் கிப்லா அவர்களையும் அலி இப்ராஹிம் ஜமாலி ஹல்ரத் கிப்லா அவர்களோடு சேர்த்து மௌலானா மௌலவி சுல்தான் பாக்கவி உஸ்தாத் அவர்களையும் அழைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் முடிவு செய்திருந்தோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர்களை அழைக்க முடியாமல் போனது. இருந்தும் கூட அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா எண்ணத்திற்கு ஏற்ப கூலி வழங்குபவன். இந்த பரக்கத்தான மஜ்லிஸிலே அவர்களையும் கலந்து கொள்ள வைத்து ஆசைப்பட்ட எங்களுக்கு பேராசையாக நினைத்து சந்தோஷப்படக்கூடிய இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத் கிப்லா அவர்களுக்கு நம்மளுடைய மதரசாவின் முதல்வர் அவர்கள் சால்வை போர்த்தி கௌரவிப்பார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. தமிழகம் அறிந்த மிகச்சிறந்த பேச்சாளர். அவர்களுடைய பேச்சுக்கு ஆலிம்களே அடிமையாகக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை மிக எளிதாக விளக்கி சொல்லக்கூடிய அருமையான உஸ்தாத் பெருந்தகை, தமிழகத்திலே எல்லோருக்கும் அறிமுகமான பேச்சாளர், கண்ணியத்திற்குரிய அபூபக்கர் உஸ்மானி ஹதரத் கிப்லா அவர்களை உங்களோடு சில நிமிடம் பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فما آتاني الله خير مما آتاكم. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم العلم نور. صدق نبينا صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மதரசாவினுடைய
ஆசிரிய பெருமக்களே, மரியாதைக்குரிய சிறப்பு பேச்சாளர் அலி இப்ராஹிம் ஜமாலி ஹஸ்ரத் அவர்களே, சுல்தான் பாக்கவி ஹஸ்ரத் அவர்களே, மரியாதைக்குரிய உஸ்தாத் பெருந்தகை அஹமது ஹசரத் குபுலா அவர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, கலீமி ஆலிம்களே, மாணவ செல்வங்களே, கலீமி உலமாக்கல் பேரவை சார்பாக கோடைகால ஷரியத் கேள்வி பதில் ஆலிம்களுக்கான இந்த சிறப்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று மிகச் சிறப்பாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் பரிசுகள் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை போன்று நானும் கேட்பாளராகத்தான் வந்திருக்கிறேன். பேசுவதற்காக வரவில்லை. கண்ணியத்திற்குரிய 2 ஆலிம் பெருமக்கள் இதன் நிறைவிலே மிகச் சிறப்பான தங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தர இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற சபைகளை முன்வைத்து நான் உங்களுக்கு ஒரு 3 செய்திகளை மாத்திரம் சொல்லலாம் என்று விருப்பப்படுகிறேன். எனக்கு முன்னால் பேசிய சுல்தான் பாக்கவி ஹஸ்ரத் அவர்கள் அழகான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். நல்லோர்களின் வார்த்தைகள் நூற்றாண்டுகளை கடந்தும் கூட நமக்கு முன்னால் காட்சியாக ஜொலிக்கிறது. அவர்களின் உயர்ந்த எண்ணங்களும் கண்ணியமான வார்த்தைகளும் அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற ஆழமான அழுத்தமான நம்பிக்கையும் எத்தனை நூற்றாண்டுகளை கடந்தாலும் அது காட்சிகளாக இங்கே உலகம் முழுக்க வெளிப்பட்டு ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதிதான் நம்முடைய மதரசா என்பதை எல்லாம் ஹஸ்ரத் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இந்த ஒரு 3 செய்தியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், கல்வி தேடுகிற இடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆன் அடையாளம் காட்டுகிறது. எங்க வேணாலும் போய் கல்வியை எடுத்துடலாம் என்பது அல்ல இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. கல்விக்கான எடுக்கப்படுகிற இடத்தின் கண்ணியம் இருக்கிறது, அதற்கான அளவுகோல் இருக்கிறது. கல்வி கூடங்களுக்கு இஸ்லாம் சில அடையாளங்களை வகுத்திருக்கிறது. இந்தந்த இடங்களில் தான் கல்விகள் எடுக்கப்பட வேண்டும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ் 2 பேரும் சொல்லுவார்கள், உன்னுரு அம்மன் தாக்குதுவன தீனக்கும். இது ஏதோ ஒரு கல்வி அல்ல, இது தீன் சார்ந்த விஷயம். இந்த இல்முங்கிறது எங்க எடுக்கிறீங்க, யார்கிட்ட எடுக்கிறீங்க, அதுல கவனம் வைங்கன்னா. இந்த வார்த்தை ரொம்ப பெரிய நாதாக்கள்கிட்ட இருந்து வெளிப்பட்ட வார்த்தை. கல்விங்கிறது எல்லா இடத்துலையும் போய் எல்லாரும் சேர்றாங்க, கூட்டம் கூட்டமா இருக்குது, அல்லது இந்த வசதி இருக்குது, அந்த வசதி இருக்குது. கல்வி எங்க எடுக்கிறீங்க, யார்கிட்ட எடுக்கிறீங்க, இது ரொம்ப முக்கியமானது. இதை கவனிக்கணும், கவனிச்சுதான் எடுக்கணும். குர்ஆன் அதற்கு கொடுத்திருக்கிற அடையாளம் அதுதான். மஜ்மஅல் பஹ்ரைன் குர்ஆன் சொல்லுது. சூரத்துல் கஹ்ஃப் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். கல்வி தேடிய ஒரு பயணம், அற்புதமான பயணம் அது. ஒரு நபியை, ஒரு வழியை தேடி எல்லாம் அனுப்பி வைப்பார். ஒரு நபி வழியை தேடி போவார் கல்விக்காக. விசித்திரமான ரொம்ப ஆச்சரியமான வரலாறு. கல்விக்கான அத்தனை வரையறைகளும், அத்தனை பாடங்களும், அத்தனை ஒழுங்குகளும், நாம கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா கவுன்சிலிங்கும் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல இருக்குது, அந்த வரலாற்றுல இருக்குது. நீங்க கல்வியினுடைய கவுன்சிலிங் எங்கேயும் போய் படிக்க வேண்டாம். சூரத்துல் கஹ்ஃபினுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கல்வி தேடல் சார்ந்திருக்கிற ஒரு 2 அல்லது 3 அத்தியாயத்தை நீங்க படிச்சாலே போதும். கல்விக்கான அத்துணை ஒழுங்குகளும் முறைகளும் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். கல்வி தேடுகிற இடம் மஜ்மஅல் பஹ்ரைனாக இருக்கணும். அல்லாஹ் அந்த இடத்தை தேடி போக சொன்னார். மஜ்மஅல் பஹ்ரைன் என்ன? பஹ்ரைன் பஹ்ரு ஷரியத், பஹ்ரு தரீகத்.
பஹ்ரைன்ங்கிறதுக்கு ஷரியத்தும் தரீகத்தும் சேர்ந்த பஹர், அது மஜ்மால் பஹ்ரைன். அந்த இடத்தை தேடி அல்லாஹ் போக சொன்னான். ஏன் ஒரு நபியை வழியை தேடி அல்லாஹ் போக சொன்னான்? யாருக்காவது இதுக்கு காரணம் தெரியுமா? உங்கள வழிதான நபியை தேடி போகணும். ஒரு வித்தியாசமாக ஒரு நபி அல்லவா வழியை தேடி போறாரு. அந்த பயணத்துல கல்வி தேடுகிற இடம் மஜ்மால் பஹ்ரைனாக இருக்கலாம், ஆனால் மத்லூப் யாரு? வழியாக இருக்கிறார். அதனால நபியை விட வழி சிறந்துட்டாரு. நவுதுபில்லாஹ். அது நம்ம எப்பவுமே அப்படி சொல்ல போறது கிடையாது. ஏன் இந்த தேடல் ஏன் இப்படி வித்தியாசமா அமைஞ்சிச்சு? ஒரு வழி அதை செய்தால் அதை ஜாயிஸாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒரு நபி அதை செய்தாதான் ஷரியத்தாக எடுக்க முடியும். அதனாலதான் அல்லாஹ் நபியை தேடி போக சொன்னான். நபி போனா அது ஷரியத்தாகும், நபி போனா அது சுன்னத்தாகும். ஷரியத்தாகவும் சுன்னத்தாகவும் ஆக்குறதுக்கு தான் அல்லாஹ் ஒரு நபி அல்லாஹ் வழியை தேடி போக சொன்னான். உலகம் முழுக்க வழியை தேடுங்கள், மஜ்மாஉல் பஹ்ரைன் இருக்கிற இடத்தை தேடி நீங்க கல்வி கூடங்களை தேடுங்கள் என்பதுதான். ஹாதல் இல்மு தீன் உங்குரு அம்மன் தஅகுதுன தீனக்கும். இந்த தீனை எங்க எடுக்கிறீங்க? யார்கிட்ட எடுக்கிறீங்க? எந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்க? ரொம்ப முக்கியம் மாணவர்களே. அல்லாஹ் அதை தொடர்ந்து அந்த வரலாறுகள்ல அந்த கல்வி தேடல்ல என்னமெல்லாம் இருக்குங்கிறத அந்த வரலாற்றில் எல்லாம் சொல்லுவான். லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா, ரொம்ப கஷ்டத்தை நம்ம சந்திச்சிட்டோம் பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். உமா அன்சானிஹு இல்ல ஷைத்தான், இந்த இல்முக்கு நிசியான ஒரு பெரிய தடையாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஃபர்தத்தா அலா ஆசாரிஹிமா கஸஸா, இதுல ஒரு தேடல் இருக்கணும், தேவை இருக்கணும், ஓட்டம் இருக்கணும். இதெல்லாம் இதனுடைய விளைவாக ஃபௌஜிதா அப்த மின் இபாதினா ஆதைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் இல்ம லதுன்னியான அந்த இடத்துக்கு வந்து நம்ம சேர முடியும். இதையும் அற்புதமாக அதனுடைய வரலாற்று பின்னணியில் நீங்க பார்க்கலாம். நான் முதல்ல இங்க என்ன சொல்றேன், கல்வி தேடுகிற இடம் இப்படியான இடமாக இருக்கணும் மஜ்மாஉல் பஹ்ரைன். நான் சொன்னது போல அந்த பஹ்ரைன் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிற முஃபஸ்ஸிரீன்களில் ஷரியத்தும் தரீகத்தும் சேர்ந்த இடங்களில் தான், அந்த இடத்தில் தான் கல்வி தேடுகிற மஜ்மா இருக்கிறது என்பதை உணர்த்துகிற அற்புதமான வார்த்தை. எனவே கல்வி தேடலில் இந்த கவனத்தை முதல்ல முன்வைங்க. இரண்டாவது, ஒரு பெரிய போட்டி இருக்கணும். ஒரு பெரிய ஆய்வுல வந்து நம்ம சாதாரணமா இன்னைக்கு இது மட்டும் அல்ல, எல்லா துறைகள்லையுமே இன்னைக்கு கல்விங்கிறது ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு ஓடுகிற குதிரையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எந்த துறை நீங்க எடுத்து படிச்சுக்கிட்டாலும், ஒரு காலகட்டத்தில் சிவில் பெரிய அளவுல இருந்துச்சு, இன்னொரு காலகட்டத்தில் மெக்கானிக்கல் இருந்துச்சு, ஒரு காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துட்டு இப்போ அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மாறுது, அடுத்து மிஷின் லேர்னிங் போகுது, அடுத்து டேட்டா சயின்ஸ். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நீங்க வெறுமனே சாதாரணமான டிகிரியோட வர முடியாது. அடுத்தடுத்த ஸ்பெஷலுக்கு எல்லா துறைகள்லையும் அப்படித்தான், இதுலேயும் அப்படித்தான். நீங்க சாதாரணமா ஓதிட்டு ஒரு ஆலிமாக மட்டுமே நீங்க வெளியே வந்தால் அப்படிப்பட்ட ஆலிம்களை இந்த சமுதாயம் எதிர்பார்க்கல. 4 பேரோட ஒரு ஆளா இருந்துட்டு வரது கல்ல. இனி வரக்கூடியவர்கள், இனி இந்த சமுதாயத்திற்கு தேவையானவர்கள் நல்ல ஆய்வாளர்கள் தேவை, ஷரியத்தினுடைய ஆய்வாளர்கள் தேவை, ரிசர்ச்சாளர்கள் தேவை. நீங்க ஒரு பெரிய அளவுல ரிசர்ச்சை முன்னெடுங்க. உங்களுடைய ஆய்வுக்கான நேரங்கள் நிறைய இருக்கிறது, ஆய்வுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. நீங்க ஆய்வாளர்களாக வரணும், 3ஆம் கட்ட ஆய்வாளர்களாக வரணும். 3ஆம் கட்ட ஆய்வாளர்கள்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஹலால் எதுன்னு தெளிவா இருக்குது, ஹராம் எதுன்னு தெளிவா இருக்குது. நீங்க இப்போ ஹலால் ஹராம் சொல்லி கொடுக்க வேண்டிய ஆள் இல்ல, அது இன்னைக்கு தேவை கிடையாது. இது ஹலால் இது ஹராமும் சட்டம் சொல்றதுக்கு இங்க ஆள் வேண்டாம், அந்த ஆளுங்கள் தேவையில்லை. இன்னைக்கு என்ன தேவை தெரியுமா? முஸ்தபஹாத் நிறைய இருக்குது, ஹலாலா ஹராமான ரெண்டுக்கும் மத்தியில் நிக்கிற மசாயில்கள் நிறைய இருக்குது. இதுக்கு அதுக்கு தீர்வு சொல்லணும். நீங்க அந்த பிரச்சனையை தான் நீங்க எடுத்து இன்னைக்கு ஆய்வு பண்ணணும். நீங்க சமுதாயத்தில் அதை எடுத்துக்கிட்டா குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலரா ஒரு டீம் மட்டும்தான் உலமாக்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட் ஃபலக்குன்னு எடுங்கள, ஃபலக்குன்னா யாருங்க? இவங்கள்ட்ட போங்க. ஷேர் மார்க்கெட் இவங்கள்ட்ட போங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் ஒதுக்கி கொடுத்த மாதிரி இருக்குது. தமிழகத்துல ஒரு 5 ஆலிம்கள் 6 ஆலிம்கள் இந்த சப்ஜெக்டா மத்தவங்க தோட மாட்டுக்காங்க. இதுக்குன்னா இவர் இருக்கிறாங்க, இந்த சப்ஜெக்டா இவர் இருக்கிறாங்க. ஏன் இந்த ரிசர்ச் குறைஞ்சு போச்சு? ஏன் இந்த திறமையை வளர்த்துக்கல? வளர்க்க வேண்டிய இடம் எது? ஆய்வு பண்ண வேண்டிய இடம் எது? என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஆய்வுகள் செய்து ஒவ்வொரு மசாயிலையும் எடுங்க.
மூன்றாம் கட்ட ஆய்வு இன்னைக்கு நமக்கு தேவை. ஹலால் ஹராம தாண்டி ஹலாலா ஹராமான் குழப்பன நிறைய விஷயங்கள் சமுதாயத்தில் வச்சுட்டு இருக்கிறான். கொஞ்சம் அசந்த ஹராம ஹலாவும் நம்மள்ட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிடுவான். அவன் வந்து கேட்கிற மசாயில அப்படித்தான் கேட்பான். நம்ம ஹராமுக்கு ஹலாலுன்னு ஃபத்வா கொடுக்கிற மாதிரி நம்மளை விட ஹீலா நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதை எப்படி ஹீலாவா மாத்தி நம்ம வாயில இருந்து அதை எப்படி கொஞ்சம் அசந்தன் வைங்க ஃபத்வால. மாணவர்களே, சமுதாயத்தில் நாங்கள் பார்த்த விஷயங்களை சொல்றோம். ஆய்வாளர்கள் ரிசர்ச் செய்யறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க மசாயில்கள்ல. அது செய்யுங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், அபு யூசுப் ரஹ்மத்துல்லா எடுத்து அவங்க தான் வளர்க்குறாங்கன்னா இல்முல வளர்க்குறாங்க. அவர் குடும்பம் கஷ்டமான குடும்பம். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாட்ட வாப்பா அம்மாட்ட போய் பேசி பிள்ளை எங்கிட்ட கொடுங்க, நான் இல்மு கொடுக்குறேன், அந்த நல்ல தேட்டமுள்ள பிள்ளையா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ வாப்பா அம்மா இல்லைங்க, ஒரு நாளைக்கு எங்களுக்கு காசு வாழ்க்கையை கனாச்சி அப்படித்தான் கழியுது, எங்க பிள்ளையை சம்பாதிக்க போகணும், டோப்பியா இருக்கிறாங்க துணி துவைக்கிற வேலையில போய் படிச்சுன்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குறாரு? 2 திர்ஹம். அதை நான் கொடுக்குறேங்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க நான் கொடுங்க, பிள்ளை என்னிட்ட கொடுங்கன்னு சொல்லி உட்கார ஓத வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமாக அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் வரலாறு ஒரு பெரிய நீண்ட வரலாறு. அவங்க 2 பேருக்கும் உள்ள தொடர்பு தான் நமக்கு தெரியுமே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் உருவாக்கி செதுக்குறாங்க. வாலிப வயசுல ஒரு பெரிய நோயில மாட்டிக்கிட்டாங்க அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். எந்த அளவுக்கு நோய் மக்கள் பேசினாங்க, இவர் இந்த நோயிலேருந்து வெளியே வர மாட்டாரு, மௌத்தாயிடுவாருன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நிலைக்கு போயிட்டாங்க, கோமா அளவுக்கு போயிட்டாங்க அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத் போய் பார்க்க வராங்க, மாணவரை வந்து பார்க்க வராங்க. பார்க்க வந்துட்டு மாணவருடைய நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. குந்து அர்ஜூக லின்னாஸி மின் பஅதி, எனக்கு பின்னால் மக்களுக்கான ஒரு பெரிய இடமா ஒன்னெல்லாம் நான் நினைச்ச பெரிய நம்பிக்கையா, நீ இந்த சின்ன வயசுல இப்படி நோயில மாட்டிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கிற நிலையில கூட அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் இல்ல, அவ்வளவு கோமால இருந்தாங்க. உடனே இந்த வார்த்தையை சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அந்த நோயில இருந்து ஷிஃபாவாயிட்டாங்க. ஒரு நீண்ட ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். அப்போ ஷிஃபாவான உடனே கிதாபை எடுத்துட்டு உஸ்தாது பாடத்துக்கு போறாங்க. போகும்போது மக்கள் கேட்டாங்க, எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. இல்ல நான் பாடத்துக்கு போறேன், தர்ஸுக்கு போறேன். உங்களுக்கு தெரியாதா, உஸ்தாது உங்களை சந்திக்க வந்திருந்தாங்க நீங்க நோயில் இருக்கும்போது? அப்படியா, உஸ்தாது வந்திருந்தாங்களா? உங்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன? குந்து அர்ஜூக லின்னாஸி மின் பஅதி, எனக்கு பின்னால் மக்களுக்கு உன்னைத்தானே நான் பெருசா நம்பி இருந்த தலைவராக அல்லது ஃபகீஹாகன்னு ஒரு வார்த்தை. இது ஒரு பெரிய அங்கீகாரமான வார்த்தை. இந்த வார்த்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இருந்து இந்த வார்த்தைங்கிறது சாதாரண வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியா சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து தனியா ஒரு டேபிள் போட சொன்னாங்க. எங்க ஜாமியா மஸ்ஜிதுல உஸ்தாதனுடைய பாடகால் அங்க இருக்குது, அதுக்கு கொஞ்சம் தள்ளி அவங்க தனியா ஒரு டேபிள் போட சொல்லி அவங்களோட சுத்தி சில மாணவர்கள் உட்கார்ந்துட்டாங்க. உஸ்தாத் ஆயிட்டார். இந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் தர்ஸ் ஹாலுக்குள்ள வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, ஒரு பெரிய ஆள் உட்கார்ந்துருக்கிறாங்க, சுற்றி நிறைய மாணவர்கள். மணி ஷேக் அப்படின்னு கேட்டாங்க. மணி ஷேக் யார்? அந்த ஷேக்குன்னு கேட்டாங்க. உங்களுடைய மாணவர் அபூ யூசுப் தான். அபூ யூசுஃபா? ஷுஃபியமீனும் ஷிஃபா ஆயிட்டாரா? நல்லா ஆயிட்டாரா? ஆமாம் ஷுஃபி ஆரோக்கியமாக ஆயிட்டார். ஏன் தர்ஸுக்கு வரல, ஏன் பாடத்துக்கு வரலன்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்களா, குந்து அர்ஜூக லின்னாஸி மின் பஅதி, அப்படியா, அதனால் அவர் தனியாக தர்ஸ் போட்டு உட்காந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாணவரை கூப்பிட்டாங்க. போய் அந்த ஷேக்கிட்ட கேளுங்க, நான் ஒரு மசாயில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாயில் சொன்னாங்க. மஸ்அலத்துல் ஹையாத்தும்பாங்க. தஃபா ரஜுலுன் சௌபன் லியுகஸ்ஸிரஹு, ஒரு ஆள் கொண்டு போய் துணியை கொண்டு போய் டைலர்கிட்ட கொண்டு கொடுக்குற மசாயில். கொடுத்து சொல்கிறான், எனக்கு நீ இந்த ஜிப்பாவை தச்சு கொடுன்னு சொல்கிறான். அவன் கடைக்காரன் அந்த துணியை வாங்கி வச்சுட்டான். கொஞ்ச நாளைக்கு பின்னால் போய் இவர் தச்சிட்டீங்களான்னு கேட்க போனப்போ அவன் இல்லை, நீ ஜிப்பாவும் தரல துணியும் தரல ஒன்றும் தரலன்னு மறுக்கிறான். அந்த துணியை திருடிட்டான். இப்போ இவர் காவல்துறையை வச்சு போய் இது பண்ணி விசாரணை நடத்தி துணியை எடுத்துட்டார், ஜிப்பா தச்சிருக்குது. இப்போ மசாயில் என்னன்னா, இவர் கட் பண்ணி தச்சிருக்கிறார் இல்லையா, அல் யஸ்தஹிகுல் உஜ்ரா, கூலி கொடுக்கணுமா இல்லையா? ஜிப்பாவை திருடி இருக்கிறாரு, இப்போ திருடுனதுனால கூலி தரணுமா இல்லையா? இந்த மசாயில போய் கேளு. ஃபைன் கால நஅம் ஃபகத் அக்தஅத குல் அக்தஅத லா குல் அக்தஅத, ஆமான்னு சொன்னாலும் நீ தப்புன்னு சொல்லு, இல்லைன்னு கூலி கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னாலும் அக்தஅத தப்புன்னு சொல்லணும் அப்படின்னா. ரெண்டுக்குமே பதில் எப்படி? ரெண்டுக்குமே நீ தவறுன்னு சொல்லணும்னா. இப்போ இவர் போனார், போய் ஒரு எந்தி மசாலா ஷேக் அப்படின்னா. என்ன மசாயில்னு கேட்டாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் மசாலத்துல் ஹையாத்தின் சட்டம்.
உஜ்ரா, கூலி கொடுக்கத்தானே செய்யணும் அப்படின்னா அகத்தாத்த அப்படின்னு சொன்னாங்க. ஓ, அவன் திருடிட்டான் அதனால கூலி கிடையாது, உடனே அப்படி மாத்தினாங்க, கூலி கிடையாது அகத்தாத்த. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அப்படி பார்த்தாங்க, மண் அரிசலக்குன்னு கேட்டாங்க. இது உன் மண்டையிலேருந்து வந்த மசாயில் மாதிரி தெரியல, உன்னை யார் அனுப்பி வச்சான்னு கேட்டாங்க. உன்னை ஷேக் அனுப்பி வச்சான், நீ போ நான் வந்துக்கிறேன்னா, நீ போ நான் வந்துக்கிறேன். போன உடனே அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி யா ஷேக் இந்தி மசாலா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி இந்த பக்கம் திரும்பி பாடம் நடத்துறாங்க, அந்த பக்கம் வந்தாங்க. யா ஷேக் ஹிந்தி மசாலா இந்த பக்கம் திருப்பிட்டாங்க. 3 தடவை போயிட்டு பிக்குல்லி அதபின், ரொம்ப அதபா ஒழுக்கத்தோடு கீழே உட்காந்து கை கட்டி யா ஷேக் ஹிந்தி மசாலா, என்ன மசாயில்னு கேட்டாங்க. என்ன மசாயில்? மசாலத்துல் ஹையாத், கூலி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஆமா சரின்னு சொல்றதல்ல மசாயில், அவன் கட் பண்ணி தச்சிருக்கிறான யார் அளவுல தச்சிருக்கான்னு பார்க்கணும். அந்த துணி அவன் அளவுல தச்சிருந்தான்னா, டைலர் அவன் அளவுக்கு தச்சிருந்தான்னா துணியை வாங்கும் போதே திருடன்னு முடிவு பண்ணிட்டான், அதனால கூலி கிடையாது. இல்ல உன் அளவுக்கு தச்சிருக்கிறான், துணி கொடுத்தவனுடைய அளவுக்கு தச்சிருக்கிறான்னா வாங்கும் போது நல்ல நியத்துல தான் வாங்கியிருக்கிறான், பிறகு அவனுக்கு திருடனுங்கிற எண்ணம் வந்துருச்சு. நியத்தை வச்சு தான் இங்க சட்டத்தை முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டாங்க, இதோட அந்த கிளாஸை முடிவு பண்ணிருங்க, எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து உட்கார்ந்தவங்க தான் ஹயாத்துக்குள்ள அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹோட உட்கார்ந்து இங்கே சொல்கிறார்கள். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், வாழ்க்கையில நாங்க படிச்ச மசாயில்கள்ல ஒண்ணு ஹலால் ஹராம் சரி தவறுன்னு சொல்லிட்டு போறதல்ல மசாயிலுங்கிறது, அதை தாண்டி சமூகம் எதிர்பார்க்கிற 3ஆம் கட்ட ஆய்வு ஒண்ணு இருக்குது, அதை முன்னெடுங்க. அதுல முன்னோக்கி ஆய்வு முன்னடத்தி கடைசியாக அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் மௌத்தாகிற பொழுது கடைசியான மசாயில் என்ன தெரியுமா? சுத்தி இருந்த மாணவர்கள்ட்ட அவங்க கேட்டாங்க, அதுதான் அவங்க கடைசியா சொல்லிட்டு அவங்களுடைய ரூஹ் வெளியே போச்சு. சொன்னாங்க, ஹஜ்ஜில கல்லெறிகிற பொழுது, ரஜம் செய்கிற பொழுது நின்னுக்கிட்டு மாஷியன் அஃதலா அல்லது ராக்கிபன் அஃதலா அப்படின்னு ஒரு மசாயில், நடந்து போய் கல்லெறிகிறது சிறப்பா அல்லது ராக்கிபன் அஃதலா அப்படி இந்த மசாயில் எடுத்தாங்களாம். கடைசி மசாயில் இதுதான். மாணவர்கள் சொன்னாங்க மாஷியன்னு சொன்னாங்க, தப்புன்னு சொன்னாங்க, ராக்கிபன்னு சொன்னாங்க, அதுவும் தப்புன்னாங்க. தப்புன்னு சொல்லிட்டு கடைசி அவங்க சொன்னாங்க, எந்த ரஜ்ம்ல கல் எறிஞ்சதற்கு பின்னால் அந்த இடத்துல நிக்க கூடாத போயிட்டு இருக்கணுமோ அதுல ராக்கிபன் அஃதல், எப்ப நின்னுட்டு துவா செய்யணுங்கிறது இருக்குமோ அந்த இடத்துல மாஷியன் அஃதல். அதோட ரூஹு போயிடுச்சு. நான் எதுக்கு சொல்ல வருகிறேன், மாணவர்கள் நீங்க ஆய்வுகள் ரொம்ப முக்கியம். 3ஆம் கட்ட ஆய்வுகள், புதிய புதிய பிரச்சனைகளுக்கான தேடல்கள், தேவைகள், ஆய்வுகள், இதை முன்னெடுங்க. இதை உங்களுக்கு நான் 2வதாக சொல்றேன். 3வதாக சொல்றேன், ஃபமா ஆதானி அல்லாஹ் கைரு மிம்மா ஆதாக்கும். இதை உறுதியாக மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த இல்ம மாதிரி உலகத்தில் வேற எதுவும் கிடையாது பெருமக்களே. அதனால் துனியாவினுடைய மற்ற விஷயங்களை பார்த்து நம்மளுடைய இல்ம நம்ம சாதாரணமாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்திடும். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய செல்வத்தை கொடுத்து விட்டப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஃபமா ஆதானி அல்லாஹ் கைரு மிம்மா ஆதாக்கும். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது உங்களுக்கு தந்ததை விட சிறந்தது அப்படிங்கிற திமிரில் நாம இருக்கணும். அல்லாஹ் நமக்கு தந்த இல்ம மன் தலஅல அலி கனியின் லிகினாஹு தஹப துலுசா தீனிஹி, ஒரு பணக்காரனுக்கு முன்னால் உன்னை நீ தாழ்த்தினால் உன்னுடைய தீனில் 3/2 நீ வீணாக்கிட்டன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சமூகத்திற்கு எந்த இடத்திலேயும் நாம போய் நம்ம இல்ம நம்ம தலகுனிவாக ஏற்படுத்திட கூடாது. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய சபையில இருந்த ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன், ஒரு ஆலிம் அந்நிய பெண்ணை பார்க்கிறார். உஸ்தாத் சொன்னாங்க ஹராம் குனிங்கன்னாங்க. திரும்ப ஒரு தடவை பார்த்தாரு, இதுல என்ன வந்துருதுன்னு நினைச்சாரு. 20 வருஷத்துக்கு பின்னால் அவர் ஹிஃபுல் போயிடுச்சு. அவர் ஹாஃபிலா இருந்தாரு, ஹிஃபுல் போயிடுச்சு. இப்ப உஸ்தாதிட்ட பின்னால கேட்டாங்க, ஒரு சின்ன தவறு தானே, ஒரு பார்வைக்காக அல்லாஹ் இவ்வளவு பெரிய விஷயத்தை தண்டனையை கொடுத்துட்டானே அப்படின்னு கேட்டப்ப ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன வார்த்தை, இது சின்ன பாவமா பெரிய பாவமாங்கிற விஷயம் அல்ல, இது அல்லாஹ்வினுடைய ரோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் எப்பவுமே ரோஷமா யார்கிட்ட நடப்பான்னா, அவன் இல்ம யார்கிட்ட கொடுத்துருக்கிறானோ அவங்கள்ட்ட ரொம்ப ரோஷக்காரனா இருப்பானா அல்லாஹ்.
விலமதிக்க முடியாத அந்த இல்ம தந்திருக்கிறோம், நீ ஏதோ ஒண்ணு பெருசா நீ நினைக்கிறியேன்னு நினைக்கிறப்ப அல்லாஹ் தஆலா அதுல ரோஷப்பட்டுருவான். எனவே ஆலிம்களும் படிக்கிற மாணவர்களும் அல்லாஹ்வுடைய ரோஷத்தை பயந்து நடக்கணும் என்று சொல்லுவார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இல்மை விட உலகத்துல சிறந்தது எதுவும் இல்லைங்கிற தன்னிறைவோடு வாழணும். இந்த மூன்றும் உங்களுக்கு நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் அஹ்சனல் ஜஸா. உஸ்தாத் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆஃபியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. அவர்களுடைய பேச்சாற்றலை அல்லாஹ் நம்மவர்களுக்கு அதே போன்று பேசி நம்முடைய பேச்சாற்றலை வளர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு நசீப் செய்வானாக. ஆமீன். அவர்களை நம்முடைய மதரசாவின் முதல்வர் அவர்கள் சால்வை அனுபவித்து கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत, सल्लू अलन नबी, अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना वसल्लिम.